உங்களோட ஹாபி மீன் வளர்க்குறதா, நீங்கள் ஒரு அக்வாரியம் லவரா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட வீட்டுக்கு தேவையான அக்வாரியம் பொருட்கள், மீன்கள் இது எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு பெட்டிக்குலவில் ஒரு கடையை சொல்கிறேன். நம்மட மட்டக்களப்பு அரசடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 10 வருட காலமாக பேர்ட்ஸ் வேர்ல்ட் அக்வாரியம்னு சொல்லி ஒரு கடை காணப்படுகிறது. இப்போ நான் சின்னனில் 10 வருஷத்துக்கு முதல்ல வந்து இந்த கடையை பார்த்து கொண்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அக்வாரியம், அதாவது உங்களோட வீடுகளில் நீங்கள் வளர்க்குற எல்லா வகையான கலர் ஃபிஷ்ஷுமே வந்து அவைலபிளாக இருக்கும். சாரிவால், மொலிஸ், கோல்ட் ஃபிஷ், டெட்ரா, குரா, இப்படி எல்லா வகையும் கேட்ஃபிஷ், எல்லா வெரைட்டியான மீன்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க வந்து இப்போ ஃபுல்லாக லொட்டை அடுத்து விற்பாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீன் வளர்க்க தேவையான பொருட்கள், அதாவது இப்போ என்ன சொல்கிற, மீன் வளர்க்குறேன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வடி எல்லாம் தேவை, இந்த மீன் பிடிக்கிறதுக்கான வடி, அது எல்லாமே வந்து எல்லா சைஸ்லேயும் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர்ஸ் அல்லது ஃபில்டர்ஸுக்குள்ளே வர ஸ்பொஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிஷ் டேங்கை டெக்கரேட் பண்ண தேவையான பொருட்கள், டெக்கரேஷனுக்கு தேவையான கற்கள். ஸோ இந்த கற்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 வகையான கற்கள் வச்சுருக்காங்களாம். ஈவன் நீங்கள் இப்போ இந்த டேபிளுக்குள்ளெலாம் வந்து டிசைனுக்கு போடுறாங்க கற்கள், அது கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் டேங்க்ஸ், உங்களுக்கு தேவையான சைஸில் சின்னலேருந்து பெருசு வரைக்குமே இவங்ககிட்ட வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய ஃபிஷ் டேங்க் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபாய்க்கு நீங்கள் வடிவான இந்தந்த சைஸ் ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஷ் டேங்க் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுமே சைஸாக எடுத்துக்கொள்ளலாம். இவங்கள்ட்ட பெரிய கேட்ஃபிஷ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டாக மீன் வளர்க்குற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே வந்து இங்கே காணப்படுது. ஃபிஷ் மட்டும் இல்லாமல் ஸோ ஃபில்டர்ஸ், ஒரு ஃபிஷ் டேங்குள்ளே மெயினாக அது க்ளீனாக இருக்கணும்னு சொன்னால் ஃபில்டர் வைக்கணும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்ககிட்ட எல்லா வகையான ஃபில்டருமே இருக்குது. குட்டி ஃபில்டர்லேருந்து பெரிய ஃபில்டர் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த ஃபில்டரில் சப்மர்சிவான ஃபில்டர்ஸுமே இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணி இப்படி ஃபவுண்டன் மாதிரி வர அந்த வகையான ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவிலேருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. இது 5 அடியாம். ஸோ 5 அடிக்கு இது எந்த பெரிய ஃபிஷ் டேங்க் ஆற்றுல இருக்குமே அக்வாரியம். எனக்கெல்லாம் மீன் வளர்க்குற விருப்பம், இப்படி ஒரு ஃபிஷ் டேங்க் வீட்டை வைக்க ஆசை தான். ஸோ எங்களோட அம்மா அடிக்காமல் இருந்தவங்க அதுதான். ஸோ இந்த இப்படி இம்போர்ட்டடான ஃபிஷ் டேங்க் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்குமே ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வேணும்னு சொன்னால் இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க டிரெக்டாக சைனாவில் இருந்து எடுக்கிறதால உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இந்த இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் எல்லாம் தராங்க. அண்ட் இதுக்கு தேவையான இப்போ இந்த நீங்கள் யோசிக்கலாம், இந்த பெரிய ஃபிஷ் டேங்க் என்னன்றா நம்ம வீட்டை கொண்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களோட வீடுகளுக்கு கொண்டு வந்து செட் பண்ணி தந்து, ஸோ அதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் கூட ஸோ இவங்க அதை செஞ்சு தருவாங்க. இவங்ககிட்ட பேர்ட்ஸுமே வந்து வகையாக காணப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபின்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேரட்ஸில் வந்து நம்மளோட நார்மல் பேரட்டும் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரின் பேரட்ஸ், இப்போ ஆப்ரிக்கன் பேரட் அப்படியான பேரட்டை இம்போர்ட் பண்ணி தரேன்னு சொன்னாலும் தருவாங்க. பேரட்ஸ்களை வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா சகல விதமான கூடுகளும், அழகழகான கூடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது. எப்படி இவங்ககிட்ட அக்வாரியம் ரிலேட்டடான பொருட்கள் எல்லாம் இருக்கோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பறவைகள், மிருகங்களுக்கு தேவையான உணவுகளும் வந்து காணப்படுது. ஸோ இங்கே நிறைய ஐட்டம் ஒரு மெனுவை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லுங்கண்ணா, இதில் என்னென்ன சாமான் இருக்குது, இதை யார் எந்தெந்த அனிமல்ஸுக்கு கொடுக்கலாம்? எங்கள்கிட்ட புறா கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய நெல் வகைகள் இருக்குது. அதே போல் இந்த லவ் பேர்ட்ஸ், அந்த ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸ், அதே போல் கொன்கோட் பேர்ட்ஸுகளுக்கு கொடுக்கக்கூடிய தின வகைகளில் ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற அந்த இம்போர்ட்டட் பஜ்ரீஸில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கிற. அதே போல் அந்த புறாக்கு குடிக்கக்கூடிய பல வகையான மிக்சர் வகைகள், அதுக்குரிய மிக்சர் அதுகளும் இருக்குது. அதே போல் பெரிய கிளிகளுக்கு கொடுக்கக்கூடிய, அதே போல் மெக்கோ மற்றது கொன்கோட் பேர்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வகைகள் நிறைய வெரைட்டியில் நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கிற. அதே போல் அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கெட்டில் ஃபீட்ஸுகள் அதுவும் நாங்கள் மெயினாக செய்கிறோம். அதே போல் இந்த கெட்ஸுகளுக்குரிய ஃபுட் ஐட்டம், டாக்ஸுக்குரிய ஃபுட் ஐட்டங்கள், அதுக்குரிய பெல்ட் ஐட்டங்கள், அதே போல் கெட்ஸுகளுக்குரிய பெல்ட்ஸுகள் எல்லாம் எங்களோட கடையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. இது வந்து அந்த கெட்ஸுகள் அவங்க யூரின் போகிறதுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, நாங்கள் இந்த பேசியன் கெட்டெல்லாம் வீட்டில் வளர்ப்போம். அதை நாம் ஒரு ட்ரேயில் வச்சு
இதை வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம இது ஒரு சேண்ட் உண்டு, இதை நாங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்களோட தேவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் சேண்ட் வருது. இதில் ஒரு ஸ்மெல் சேண்ட், இது ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது எல்லா ஐட்டங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி பூனைகளை தான் மீனக்கட்டு வளர்த்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஐட்டம் எல்லாம் என்னென்னா இந்த பூனைக்கு யூஸ் பண்ணுறதா? இதுகள் இப்போ இந்த பூனைக்கு நாய்க்குரிய டாக்ஸுகளுக்கு முடி வாடுறதுக்குரிய கோம்புகள். இது சரியான இது ஃபாரின்லேருந்து நாங்கள் சைனாட ஐட்டங்கள், இதையும் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இது நல்ல அமைப்பில் அதுகளுக்கு நல்ல அப்படி கோம் பண்ணி போட்டு அதெல்லாம் விரும்பி ஆட்கள் வாங்குறாங்க. அதே போல் எக்ஸசரிஸ், இந்த பேர்ட்ஸுக்குரிய அந்த ஷாம்பு ஐட்டங்கள், டாக்ஸுகளை கெட்ஸுகளை நாங்கள் குளிப்பாட்டுறதுக்காக இந்த ஷாம்பு ஐட்டங்களும் மெயினாக எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே போல் இதையும் ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் உண்டு தான். இது எங்கேயும் சைனாவிலேருந்து இது அந்த பேர்ட்ஸுக்கு, சின்ன பேர்ட்ஸுகளுக்கு நாங்கள் சாப்பாடு தீத்துறதுக்காக ஒரு நியூ மாடல். இது நல்ல இலகுவாக இருக்கும், அதுக்கு ஈஸியாக பறவைகளுக்கு. இதெல்லாம் ஃபாரின்லேருந்து டிரெக்டாக நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். அதே போல் ஹேண்ட் ஃபீட் செய்கிற ஐட்டங்கள். அதே போல் மெயினாக அதுக்குரிய மெடிசின்ஸுகள், இந்த ஃபிஷ்ஷஸுக்குரிய மெயினான எல்லா மெடிசினும் செய்கிறோம். அதே போல் இதெல்லாம் இந்த சைப்பன் பம்முன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த தண்ணிகளை க்ளீன் பண்ண தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ்ஷுக்குரிய சேஞ்ச் பண்ணுற வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய சைப்பன் பம்முகள் நிறைய வெரைட்டிஸில் வருது. அதே போல் இந்த ஃபுட் ஐட்டங்களில் நிறைய ஒரு 10 வகையான ஃபுட் இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுற சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் வருது. இதெல்லாம் இம்போர்ட்டட் வருது. இப்போ இதில் நம்ம இந்த கடையில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கடையில இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஹொபிக்கு வீட்டில் வளர்க்குற ஆட்களுக்கு எந்த அளவு இந்த கடை யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்வாரியம் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு கடையை நடத்துறீங்கன்னு சொன்னாலுமே உங்களுக்கு இந்த கடை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஹோல்சேல் மூலமாக மீன்களை வேண்டிக் கொள்ளலாம். மீன்கள் மட்டும் இல்லாமல் இப்போ லவ் பேர்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கு தானே, அதுவுமே இவங்க ஹோல்சேலில் கொடுக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு அக்வாரியம் கடை நடத்துகிறவங்க வீடுகளில் வைக்கிற பெரிய மோட்டர், இந்த மோட்டரோட விலையே 14,000 ரூபா போட்டிருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு 10-15 ஃபிஷ் டேங்க் கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்படி கடைகளுக்கு தேவையான ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்து கொண்டிருக்காங்க. இவங்ககிட்ட எப்படி ஃபிஷ் டேங்க்ஸ் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்களோ செஞ்சு அதே மாதிரி ஃபிஷ் டேங்கோட மூடி, ஸ்டாண்ட், இது எல்லாமே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு அக்வாரியம் கடை நடத்த போகிறீங்கனாலும் சரி, அல்லது ஹொபிக்கு உங்களோட வீட்டில் வளர்க்க போகிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இந்த ஒரு கடையில் கிடைக்கும். உங்களோட கடைக்கோ அல்லது உங்களோட பர்சனல் யூஸுக்கோ ஸ்டாம்ப்ஸ் தேவைன்னு சொன்னாலும் அதுவும் நல்ல குவாலிட்டியாக லோ ப்ரைஸில் செஞ்சு தராங்க. அக்வாரியத்துக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் அரசடி என்ற இடம் ஃபேமஸான இடம், டவுன் போகிற வழியில் இருக்கும். அரசடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அரசடி ரவுண்ட் அபவுட் அந்த இருக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் இது அரசடி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி உங்களுக்கு பேர்ட்ஸ் வேர்ல்டு அக்வாரியம் காணப்படும். இது மட்டும் இல்லாமல் இவங்க இலங்கை ஃபுல்லாகவுமே டெலிவரியும் செய்வாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டெலிவரி தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இவங்களோட கடையிலேருந்து பொருட்களை வேண்டிக் கொள்ளலாம்.